ஹாய் வெல்கம் பேக் டு eTechFree.com. ஸோ நம்மளுடைய இந்த கொரா ஹேக் மெத்தடில் ஃபோர்த் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆன்சர்ஸ் வந்து லோட் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேவா? நான் முன்ன சொன்ன மாதிரியே தான் ஃபர்ஸ்ட் டே மட்டும் 20 கொஷின்ஸ் போடுங்க. பட் நெக்ஸ்ட் டேலேருந்து ஆன்சர் பண்ணவும் ஆரம்பிங்க சைமல்டேனியஸாக. ஓகேவா? மற்றவங்க ஆன்சர் பண்ணுறத விட நீங்கள் ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணணும் உங்களுடைய கொஷின்ஸ்க்கு. ஓகே? ஏன்னா நிறைய பேருக்கு உங்களுடைய ஸ்பேஸில் இருக்கிற கொஷின்ஸ் அவ்வளோ சீக்கிரம் போய் ரீச் ஆயிருக்காது. ஸோ நீங்கள் தான் வந்து போட்டு அதை ஷேர் பண்ணணும். ஓகே? ஸோ லோட் ஆன்சர் அப்படிங்கிறது தான் ஃபோர்த் ஸ்டெப்பு. ஸோ இந்த ஆன்சர் எல்லாரும் யூடியூப் சொல்கிற மாதிரிலாம் பண்ணிங்கன்னா வேலைக்கே ஆகாது. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், டெமோவும் காமிக்கிறேன். ஸோ உங்களுடைய ஆன்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராப்பரான ஆன்சர், யூனிக் ஆன்சராக இருக்கணும், ஹியூமன் ரீட் பண்ணுற மாதிரி இருக்கணும், ஏஐயில் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இமேஜ் உள்ளே இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய டெஸ்டினேஷன் லிங்க், இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட்டில் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் உங்களுடைய டெஸ்டினேஷன் லிங்க்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டா. இல்லைனாலும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கொரா ஸ்பேஸோட லிங்க்கு இதில் ஆட் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் உங்களுடைய ப்ரீவியஸ் கொஸ்டினோட ஆன்சர் இருக்கு இல்லையா கொரா ஸ்பேஸில், அதையும் ஆட் பண்ணும். சொன்னதெல்லாம் கலகலன்னு இருக்கா? வெயிட் பண்ணுங்கள், அதையும் ஷோ பண்ணுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிளுக்காக ChatGPT கம்யூனிட்டியில் நான் காமிக்கிறேன். இது நானே கிரியேட் பண்ண கொஸ்டின் தான். இதுக்கு ஆன்சர்னு மென்ஷன் பண்ணி ஒரு இமேஜஸ் போட்டிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இமேஜ் போட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்மளுடைய ஆன்சர் எல்லாமே டீட்டெயில்டாக எதுக்காக இந்த கொஸ்டின் கிரியேட் பண்ணுமோ அது புரிகிற மாதிரி டீட்டெயில்டாக பாயிண்ட்ஸாக லிஸ்ட் அவுட் பண்ணி போடுங்க. கண்ணா பின்னாடி பல்காக போட்டிங்கன்னா உங்களாலே ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் படிக்க முடியலன்னா டெஃபினட்டாக மற்றவங்க படிக்க மாட்டாங்க. அது மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஆன்சர் நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன், பாயிண்ட்ஸ்லாம் போட்டு லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கேன். இது இத்தனைக்கும் டெக்னிக்கல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மை சஜஷன் சொல்லிட்டு நான் கீழே கொடுத்துருக்கேன். இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ப்ராடக்ட் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன். எடுத்தோடனே சஜஷன்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டாம், நல்லா தெரிஞ்சுக்கங்க. எடுத்தோடனே சஜஷன் கொடுக்காதீங்க. உங்களோட ஸ்பேஸ், உங்களோட கம்யூனிட்டி பெருசு பண்ணுங்க. இன்ஃபர்மேஷனல் கண்டென்ட்டாக தான் இருக்கணும். எடுத்தோடனே சஜஷன் கொடுத்து நீங்கள் அப்ளேட் பண்ணுறதுக்கு டைவர்ட் பண்ணுறது, எடுத்தோடனே டெஸ்டினேஷன் லிங்க் தேவைப்படாது. எடுத்தோடனே வேண்டாம், பட் லேட்டராக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஒரு 20-30 கொஸ்டின்ஸ் போட்டோம், அதுக்கப்புறம் உங்களோட டெஸ்டினேஷன் லிங்க் அது வெப்சைட்டாக இருந்தாலும் அப்புறம் கொடுங்க. எடுத்தோடனே 20 கொடுக்காதீங்க, நம்பிக்கை உங்கள் மேலே வரட்டும். ஓகேவா? ஸோ அதனால நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி ஆன்சர் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக என்ன கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 25 கொஸ்டின்ஸ்க்கு அப்புறமேட்டு வரக்கூடிய ஒர்க், அது காமிக்கிற பாருங்க. இதுக்கப்புறம் நான் கால் டு ஆக்ஷன் கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் இங்கே போங்க, தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லி நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இதை வந்து நீங்கள் 25 கொஸ்டின்ஸ்க்கு அப்புறம் தான் யூஸ் பண்ணணும். ப்ளீஸ் மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, ப்ளீஸ் ஜாயின் அவர் ஃப்ரீ ஸ்பேஸோட நேம் போட்டு இந்த ஸ்பேஸோட லிங்க்கையும், அதாவது என்னுடைய ஸ்பேஸோட லிங்கே நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்பேஸோட லிங்க்னா ஒன்றும் பெருசாக இல்லை. இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே பாருங்க ஷேர்னு வரும். இங்கே உங்களுடைய ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஷேருங்கிற அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா லிங்க் வந்துடும். அந்த லிங்க்கை காப்பி பண்ணி ஆன்சர் போடும்போது அங்கே வந்து இந்த மாதிரி ஆங்கர் டெக்ஸ்ட்டாக நீங்கள் மேலே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்பேஸில் ஜாயின் பண்ணிக்கங்க அப்படின்னு நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணணும். ஒவ்வொருத்தரையும் படிக்கிறீங்களோ அப்போ தான் எங்களுக்கு அதை தேவைப்பட்டுச்சுன்னா ஜாயின் பண்ணிக்குவாங்க. அப்புறம் மறக்காமல் தேங்க்ஸை சொல்லிடுங்க. சொன்னது யார் அப்படின்னா ChatGPT கம்யூனிட்டி. இங்கே வந்து என்னோட பேர்லாம் தேவையே இல்லை. ஏன்னா இங்கே வந்து யூஎஸ் பீப்புள் இருப்பாங்க, அதெல்லாம் தேவையில்லாத வார்த்தை. ஓகே, அதனால என்ன ஸ்பேஸும் அந்த ஸ்பேஸோட நேம் போட்டுருங்க. ஓகேவா? ஸோ இப்படி போட்டு ஒவ்வொரு ஆன்சராக நீங்கள் சப்மிட் பண்ணணும். வித்தவுட் இமேஜஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. இமேஜஸ் வந்து கண்டிப்பாக போட்டுக்கணும். பாருங்கள், டிஃப்ரெண்டான இமேஜஸ் ட்ரை பண்ணுங்க. எது ஒர்க் ஆகும்னு யாருக்குமே தெரியாது. திடீர்னு பார்த்தா ஒன்று வந்து 50,000 மேலே போயிருக்கும், திடீர்னு பார்த்தா ஒன்று ஓடி இருக்காது. பட் இமேஜஸ் இல்லாமல் பண்ணாதீங்க. ஓகேவா? என்னோடத்துல நிறைய வந்து ஒன்றதெல்லாம் இருக்குது. பட் சிலது வந்து பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் ஓடி இருக்கும். ஒன்லி த ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இமேஜ்னால தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி லிஸ்ட் அவுட் பாயிண்ட்ஸாக கொடுத்தீங்கன்னா படிக்கிற ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ மறக்காமல் இந்த மாதிரி கொடுங்க. லேட்டராக மட்டும் எப்போனா ஒரு 25 கொஸ்டின் தாண்டினோடனே ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் உங்களுக்கே வந்து இந்த கொஸ்டின்ஸ் தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்னு தோணுச்சுன்னா எந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணாலும் அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் ஏதாவது ஒன்று காப்பி பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்க. இங்கே பாருங்க, கெட் யுவர் ஹேண்ட்ஸ், சரி இது இல்லை, இங்கே பாருங்க, செக் சம் வைரல் ஆன்சர் பிலோ தட் யூ மே நீட் அப்படின்னு போட்டுட்டு ஹவு டு பிகம் ஏ டேட்டா அனாலிஸ்ட் வித் ChatGPT in 10 minutes. அப்போது இது வந்து என்னுடைய கொரா ஸ்பேஸில் இருக்கிற ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான். அந்த கொஸ்டினையே நான் என்ன பண்ணியிருக்கேன், திரும்பவும் இங்கே வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் வரக்கூடிய ஆடியன்ஸ் புதுசாக இந்த ஆன்சருக்கு வந்திருக்கானா படிச்சுட்டு கடைசியில் திரும்பவும் இன்னொரு கொஸ்டின் பார்த்துட்டு உங்களுடைய ஸ்பேஸ்க்குள்ளேயே இருப்பான். சாதாரணமாக உங்களுடைய ஃபாலோவராக மாறுவான். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து நம்மளுடைய ஸ்பேஸ்க்கு ஆடியன்ஸை வந்து வர வச்சு ரொம்ப நேரம் நிற்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆன்சரை நீங்கள் இப்படி தான் போடணும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே வச்சுக்கலாம் ப்ரோ. நான் இதில் வந்து நிறைய ஆன்சர்ஸ் கொஷின்ஸ்லாம் போடுறேன். இதில் நான் பாட்டு கண்டென்ட் லோட் பண்ணிட்டே இருக்கேன். இதுக்கும் ஆடியன்ஸும் வர ஆரம்பிச்சிட்டாங்க, ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போது நான் இதை எப்படி மானிட்டைஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் கொராலேயே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நிறைய வியூவர்ஸ் வரும்போது, உங்களுக்கு நிறைய வியூஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே உங்களுக்கு மானிட்டைசேஷன் இருக்கு இல்லையா, கெட் ஸ்டார்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எனேபிள் பண்ணிக்கலாம். கெட் ஸ்டார்டர் கொடுத்துட்டு இதில் இங்கே பாருங்கள் கொரா ரெவன்யூ ஷேரிங் இருக்கு இல்லையா, இது இருக்குது. அப்புறம் ஆட் ரெவன்யூ ஷேரிங்னு இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் எது வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். பட் ஸ்பேஸ் சப்ஸ்கிரிப்ஷன்லாம் கொஞ்சம் பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் தான் பண்ணிக்கலாம். ஸோ இதில் மூணாவதாக இருக்குது பார்த்தீங்களா, ஆட் ரெவன்யூ ஷேரிங்னு இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுவேன், சிம்பிளாக எனேபிள் நவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன். அவ்வளோதான். இதில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா என்னுடைய அக்கௌண்ட்டில் அவங்க வந்துட்டு ஆடெல்லாம் வந்து ரன் பண்ண
ஆரம்பிப்பாங்க. ஸோ எவ்வளோ ஆட் வருதோ அந்த ஆடை பார்க்கறதுனால இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகிறதுனால எனக்கு வரும். ஸோ எனேபிள் இப்போ பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக எடுத்தோடனே உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வரும்லாம் சொல்ல முடியாது. மினிமம் இவ்வளோ இருக்குது. ஓகே, நிறைய பேர் யோசிக்கலாம், அப்போ நான் தமிழ் தானே நான் கிரியேட் பண்ணியிருக்கேன், ஸோ தமிழுக்கு வந்துட்டு நிறைய என்னால் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா, இங்கே கொரால வந்து நிறைய பாலிசிஸ் இருக்குது. நீங்கள் உங்களுடைய கம்யூனிட்டி எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வரும். எனக்கு வந்திருக்க அதே 1000 வியூஸ்க்கு உங்களுக்கும் வரும்னு சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட யூடியூப் மாதிரி. அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப இதில் முக்கியம். வெறும் இங்கிலீஷ் பேஸ் பண்ணி ஃபாரினர்ஸ்லாம் நிறைய பேர் இதில் இருக்கிற அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஏர்னிங்ஸ் வரும். ஸோ நம்மளுடைய இந்த கொரா ஹேக் மெத்தடில் 5th ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஆன்சர் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நான் இன்னும் ஆன்சர் பண்ணுறதுக்கான டூல்லாம் உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன். பட் ஆன்சர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு இதை அப்படியே விட்டுலாமா, கொரா பார்த்துக்குவான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் ஒரு பிகினர், அதனால் கொராக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கொரா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். பேசிக் கான்செப்ட் இதுதான். ஓகேவா? ஸோ ஷேர் யுவர் ஆன்சர் போட்டதுக்கப்புறம் அதை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. எங்கே ஷேர் பண்ணுறது அப்படின்னா நேராக நம்மளுடைய கொராக்கு வந்துடும். ஸோ கொராவில் இந்த மாதிரி நான் ஒரு ஆன்சர் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். கொரா ஆன்சர் பண்ணி பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இங்கே பாருங்கள், ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்று உங்களுடைய ஃபாலோவர்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுறது. இங்கே பாருங்கள், எவ்ரி ஒன் அப்படின்னா யாரெல்லாம் இந்த ஸ்பேஸை ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து ஷேர் ஆகும். சேம் கொஷின்ஸே மேலே டைப் பண்ணி போடுங்க. சேம் கொஷின்ஸ் என்னவோ கோ ஃப்ரம் இந்த மாதிரி இந்த கொஸ்டின் என்னவோ அதே கொஸ்டினை காப்பி பண்ணி இங்கே கொண்டு வந்து போட்டுருங்க. ஓகே, போட்டு எவ்ரி ஒன்று மேலே இருக்கும் பாருங்கள். இது வந்து ஃபாலோவர்ஸ் இருந்துச்சுன்னா எவ்ரி ஒன் கிளிக் பண்ணி ஷேர்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் பர்சனலாகவே போகும், நோட்டிஃபிகேஷன் போகும். இந்த மாதிரி வந்து இந்த கம்யூனிட்டி ஸ்பேஸில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க இல்லையா, அவங்க வந்து ஆன்சர் போட்டிருக்காங்க, ஸோ அதில் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு காமிக்கும். இது ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் இந்த ஷேர் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இந்த ட்ராப் டவுன் ஏரோ இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல சூஸ் ஏ ஸ்பேஸில் நீங்கள் என்ன நீச்சல் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த நீச்சல் போட்டு சர்ச் பண்ணுங்கள். பேபி அப்படின்னு போட்டு வச்சுங்களேன். இதுக்கு ரெலவெண்ட்டாக நீங்கள் யாரையெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கீங்க, சிலது வந்து ஃபாலோ பண்ணனாலும் வரும், சிலதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கணும். மற்றவங்களோட ஸ்பேஸை ஃபாலோ பண்ணினா தான் ஷேர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இங்கே வரும். இப்போ என்னோட ஸ்பேஸ்லாம் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பாருங்கள் இவ்வளோ பேர் இருக்காங்க இல்லையா, அமேசிங் வேஸ், ஷேர் ஜோன், இதெல்லாம் வந்து என்னோடது நிறையா இருக்குது இதில். ஸோ அதனால் எடுத்தோடனே எனக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் வருது. பட் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு ஷேர் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் எதுவுமே இங்கே காமிக்கல அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது நேராக போயிட்டு மற்றவங்களுடைய ஸ்பேஸ்லாம் இருக்கு இல்லையா, சேம் நம்மளுடைய கொரால உள்ளே வந்துருங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல போய்ட்டு சேம் பேபி கேர்னு போடுங்க. பேபி கேர் அப்படின்னு கூட போட்டுக்கங்க, இல்லை பேபி அந்த மாதிரிலாம் போட்டுக்கங்க. போட்டுட்டு இந்த இடத்துல ஸ்பேஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கங்க. இதை கிளிக் பண்ணி இந்த ஒவ்வொரு ஸ்பேஸையும் வந்து கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம், இது ஓப்பன் ஆகிடும். இங்கே ஃபாலோ ஸ்பேஸ்ன்னு கொடுங்க. நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், ஏன்னா இந்த நீச்சல் நான் இங்கே ஒர்க் பண்ணவே இல்லை. ஓகேவா? ஸோ ஃபாலோ ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த ஸ்பேஸ் எல்லாமே நம்மளுடைய ஆன்சரை ஷேர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இங்கே கொடுக்கும். கிளியர் ஆச்சா உங்களுக்கு? ஆனால் எடுத்தோடனே வராது, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேவா? ஸோ எடுத்தோடனே நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு இது கொராக்கு உள்ள மட்டும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். கொராக்கு வெளியில் பண்ணுறதுக்கு என்னங்கிறதையும் நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ இது க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இங்கே இருக்கு இல்லையா மோர், இதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல காப்பி லிங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ இது கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா லிங்க் காப்பி ஆகிடும். இது எடுத்துகிட்டு போய் உங்களுடைய ட்விட்டர், உங்களுடைய எஃபி இதில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, இந்த கொஸ்டின் எடுத்துகிட்டு போய் எஃபியில் கொஸ்டினாவே போட்டுக்குங்க. ஆன்சரில் ஜஸ்ட் 2 சென்டென்ஸ் 3 சென்டென்ஸ் வரைக்கும் காப்பி பண்ணிவிட்டு மீதி வந்துட்டு இந்த கொராவோட ஆன்சர் லிங்க் இருக்கு இல்லையா, இதுதான் 3 டாட் காப்பி லிங்க். இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் கீழே போட்டிங்க அப்படின்னா இங்கே எஃபியில் போட்டிங்கன்னா இந்த ஆன்சர் அங்கே ஷேர் பண்ணப்படும். மறந்துடாதீங்க. எப்படி ட்விட்டர்லையும் நான் இதை தான் சொல்கிறேன். டேரெக்டாக என்ன பண்ணுறோம், இதை காப்பி பண்ணுறோம், இந்த கொஸ்டினை நேராக ட்விட்டரில் போகிறோம், கொஸ்டினாக பேஸ்ட் பண்ணுறோம். ஆன்சரில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த இமேஜஸோட கூட 2-3 சென்டென்ஸ் எடுத்து அப்படியே அங்கே பேஸ்ட் பண்ணிட்டு டு ரீட் மோர்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஆன்சரோட லிங்கை இங்கிருந்து எடுத்து 3 டாட்லேருந்து எடுத்து நீங்கள் அதை ஷேர் பண்ணலாம். ஓகேவா? இப்படி ஃபஸ்ட்டு நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கணும். அப்போ தான் இது வந்து நிறைய இடத்துல பேசப்படும். அப்போ தான் கொராக்கும் உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் வெளியிலேருந்து ஃபாலோவரை உங்களோட ஸ்பேஸுக்கு கொண்டு வரீங்க, அதாவது கொராக்கு கொண்டு வரீங்கிறதுனால உங்களுக்கு கொரா சப்போர்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ எடுத்தோடனே மறக்காமல் உங்களுடைய டெஸ்டினேஷன் லிங்க் இங்கே கொடுக்காதீங்க, கொஞ்ச நாள் ஆகட்டும். ஓகேவா? நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய இந்த கொரா ஹேக் மெத்தடில் 6th ஸ்டெப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இவ்வளோ நேரம் போட்டு கொடுத்த இந்த வீடியோலாம் பார்த்து நிறைய பேருக்கு கோவம் வரும். நீங்கள் பாட்டுக்கு ஆன்சர் பண்ணுங்கள், கொஸ்டின் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா எனக்கு ஆன்சர் எப்படி பண்ணுறது, எனக்கு கம்யூனிகேஷன் பிரச்சனை இருக்குது, நான் எந்த டூலை வச்சு பண்ணுறது, நிறைய பேர் கோவப்பட்டிருப்பீங்க. ஸோ பிகாம் இந்த இதில் வந்துட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், நான் என்னென்ன டூல்லாம் வச்சு பண்ணணும். ஓகேவா? ஸோ நோ வரிஸ். இங்கே நான் காமிக்க போகிற டூல் எல்லாமே ஜஸ்ட் லைக் தட்னு சொல்லிட்டு நான் ப்ரொமோட் பண்ணல, நான் யூஸ் பண்ணி எனக்கு எந்த பிரச்சனையும் வரலங்கிறதுனாலையும் எனக்கு நல்ல ரிசல்ட் வந்தனால தான் இந்த டூல் கொடுக்குறேன். இதை வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் யோசிக்கலாம். ஏன்னா நான் நிறைய டூல் யூஸ் பண்ணாலும்
நான் எதை வந்து பெஸ்ட்டாக எனக்கு ஃபீல் பண்ணுறனோ அதை தான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதில் டெமோவோடய நான் உங்களுக்கு காமிக்கிறேன். டூல்ஸ் நம்ம ஆன்சர் கிரியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் திங் சாட் ஜிபிடி ஃப்ரீயாக இருக்குது, குயில் பாட் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ சாட் ஜிபிடியில் கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணி அதை குயில் பாட்டில் ரீரைட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. மேக் ஷுர் இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சாட் ஜிபிடி போயிடுங்க. ஸோ இதுதான் சாட் ஜிபிடி நம்ம கிரியேட் பண்ண ஒரு கொஷின்ஸ் வச்சுக்கோங்க. இந்த கொஷின்ஸ் தான் வந்து நம்மளோட குரலாக இருக்குது. இதை என்ன பண்ணுறோம், நம்ம டைரெக்டாக இந்த இடத்துல கொடுத்து நீங்கள் கொடுக்கலாம், ரைட் எ ஷார்ட் ஆன்சர் டு தி பிலோ கொஷின் அப்படின்னு கொடுத்தோம்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி சாட் ஜிபிடியில் நமக்கு ஆன்சர் கொடுக்கும். ஓகேவா, ஸோ இந்த ஆன்சர் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா குயில் பாட்டில் போட்டு ரீரைட் பண்ணிக்கலாம். எதுக்காகனா இது கிட்டத்தட்ட ஏஐ மாதிரியே தான் இருக்கும். பட் நம்ம குயில் பாட்டில் போடும்போது கிட்டத்தட்ட யூனிக்காக எல்லாமே வரும். இல்லை இங்கே நீங்கள் யூனிக்காக சேஞ்ச் பண்ணணும்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்துட்டு ரிமூவ் பிளக்கியாரிசம் போட்டுங்க, பிளக்கியாரிசம் ஃப்ரம் தி அபோவ் அண்ட் யூஸ் சிம்பிள் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ என்ன பண்ணணும்னா அந்த ஆன்சரையே இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொடுக்கும். ஓகேவா, இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா எகெயின் வந்துட்டு என்னென்னா ரைட் தி அபோவ் லைக் ஹியூமன் ரிட்டன் அண்ட் யூனிக் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா சேம் ஆன்சர் ஒரு 2-3 டைம் கேட்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் ரொம்ப ஃபில்டர் பண்ணி சூப்பராக வெளியில் வரும். இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கங்க, இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒரு 4-5 டைம் இந்த மாதிரி அதுக்கிட்ட கொஸ்டின் கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா சாட் ஜிபிடி மாற்றி கொடுக்கும்போது, ஏன்னா எல்லாருமே இதே மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க, அவங்களுக்கு கொடுத்த அதே ஆன்சர் தான் உங்களுக்கும் கொடுக்கும். அதை வந்து மாடிஃபை பண்ணுறதுக்காக தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய கேள்வி மாற்றி கேட்டிங்கன்னா அது ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். இப்போ சேம் இங்கே வந்ததுக்கு அப்புறமேட்டே நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிமூவ் பிளக்கியாரிசம்ட்டு இதே கொஸ்டின் கொண்டு போய் நான் திரும்ப கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இதையே காப்பி பண்ணி நான் மேலே இருக்கிறது கொடுத்தேன்னா இன்னும் கொஞ்சம் மாடிஃபை ஆகும், இன்னும் கொஞ்சம் பெஸ்ட் ரிசல்ட் வரும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாட் ஜிபிடியில் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இது ஒரு மெத்தடு. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை காப்பி பண்ணிட்டு போய் குயில் பாட்டில் நீங்கள் ரீரைட் பண்ணிக்கலாம். ஸோ quillbot.com கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துங்க. இங்கே பாருங்கள், ப்ரீமியம் வெர்ஷன் நான் யூஸ் பண்ணுறேன். சும்மா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல, ப்ரீமியம் வெர்ஷன் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா இங்கே அதே ஆன்சரை கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்டாண்டர்ட் வச்சுருக்கேன். ஸ்டாண்டர்ட் வச்சு பேராஃப்ரேஸ் வந்து நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது கொஞ்சம் மாடிஃபை ஆகும். ஓகேவா, இதுக்கப்புறம் நான் தாராளமாக இது யூஸ் பண்ணலாம். சம்டைம்ஸ் நான் இதையே வந்து என்னுடைய ஆட்சன்ஸ் சைட்டில் யூஸ் பண்ணி அப்ரூவல் வாங்கியிருக்கேன். பட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. ஓகேவா, ஸோ அது என்னுடைய ஓன் ரிஸ்க். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கண்டென்ட் வந்துச்சா, இப்போ இந்த இடத்துல கிளிக் பண்ணி இந்த கண்டென்ட்டை காப்பி பண்ணி எடுத்துகிட்டு போய் பண்ணலாம். இது ஒரு மெத்தடு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளஸ் குயில் பாட். இப்போ சாட் ஜிபிடிக்கு பதிலாக கூகுள் ப்ளஸ் குயில் பாட். அது என்ன கூகுள் ப்ளஸ் குயில் பாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அதையும் காமிச்சிடறேன். இப்போ இந்த மாதிரி பேபி கேர்னு போட்டோன்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னா உங்களோட கொஸ்டின் என்னவோ அந்த கொஸ்டின் நீங்கள் போடுறீங்க. இப்போதான் வாட் ஆர் த பேசிக் கேர் ஃபார் த பேபி அப்படின்னும் இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஆன்சர் வந்திருக்கா. இந்த ஆன்சர் நான் என்ன பண்ணுவேன்னா டைரெக்டாக காப்பி பண்ணிட்டு போயிட்டு நம்மளுடைய குயில் பாட்டில் போட்டுருவேன். ஓகே, சேம் குயில் பாட்டில் போட்டு இதை ரீரைட் பண்ணி பண்ணுவேன். இல்லைனாலும் இதை வந்து என்ன பண்ணுவேன், திரும்ப சாட் ஜிபிடியில் கொடுத்து இதே மாதிரி எனக்கு இன்னொரு கண்டென்ட் கொடு அப்படின்னு சொன்னால் அது ஒரு கண்டென்ட் கொடுக்கும், அது யூனிக்காக மாறி இருக்கும். அதை கொண்டு வந்து இங்கே குயில் பாட்டில் போட்டு பண்ணும்போது இன்னும் எனக்கு ஹியூமன் ரீட் பண்ணுற மாதிரி வரும். ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த மாதிரி கூகுள் ப்ளஸ் குயில் பாட்டை வச்சு நீங்கள் கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா காப்பி ரைட்டர் டூல் நான் நிறைய இடத்துல ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி எல்லாமே அதான் பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து லென்த்தி கண்டென்ட்க்கு இப்போ யூஸ் பண்ணுறதுல ஷார்ட் கண்டென்ட்க்கு எல்லாமே யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ காப்பி ரைட்டர் வேணும் அப்படின்னு நினச்சினாலும் கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ காப்பி ரைட்டருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டு இருக்கும். ஓகே, ஸோ கிரியேட் ப்ராஜெக்ட் ஒன்று இருக்கா இங்கே லெஃப்ட் சைடில். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ப்ராஜெக்டோட டைட்டில் கேட்கும், கண்டென்ட் டைப் கேட்கும். ஸோ ப்ராஜெக்டோட டைட்டில் என்ன அப்படின்னா நம்ம கிளிக் பண்ணியிருக்க இந்த கொஷின்ஸு வாட்ஸ் தட். ஓகே, இதான் நம்மளுடைய கொஸ்டின். நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நான் நம்மளுடைய காப்பி ரைட்டரில் வந்துட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு கண்டென்ட் டைப் என்னன்னு கேட்டாங்கன்னா பிளாக் போஸ்ட்டில் வெப்சைட் கண்டென்ட் கூட போட்டுக்கங்க. நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் 250 போட்டுக்கங்க. திரும்பவும் அதே கொஸ்டின் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். ஜெனரேட் கண்டென்ட் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாருங்கள் சக்ஸஸ் வந்துச்சு. ஸோ இந்த கண்டென்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மினிட்டாவது டைம் எடுக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி ஜென்ரேட் பண்ண கண்டென்ட்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு இருக்கா. ஸோ இதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஓப்பன் பண்ணது எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ இதில் போயிட்டு கண்டென்ட்டை டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கண்டென்ட் டவுன்லோட் ஆகிடும். அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல டவுன்லோட் கண்டென்ட் இருக்கா. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா நோட் பேட் மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த நோட் பேடில் இருக்கிற கண்டென்ட்டை நீங்கள் காப்பி பண்ணி இதை அப்படியே நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி காப்பி ரைட்டர் டூல் மூலியமாகவும் நம்ம கண்டென்ட் ஜென்ரேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயே வேர்டு ஹீரோ டூல் யூஸ் பண்ணிக்கோங்க. வேர்டு ஹீரோ டூல் அப்படிங்கிறதும் பெய்ட் மெத்தட் தான். இங்கே பாருங்கள், வேர்டு ஹீரோவில் உள்ள வந்தோடனே நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஹவு டு ஐ டேக் கேர் ஆஃப் ஏ பேபி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ரைட் ஃபார் மீன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இது சூப்பராக வந்திருக்கு. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுவேன், பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் திரும்பவும் நான் இதை கட் பண்ணிவிட்டு இன்னொரு டைம் கொடுத்தேன்னா வேறு ஆன்சர் கொடுக்கும். ஸோ இது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இதுதான் வேர்டு ஹீரோவோட ஹோம்க்கு வரேன். நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதுக்கான லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், வேணா செக் பண்ணி பார்த்துங்க. இந்த இடத்துல
இங்கே பாருங்கள் மேலே இருக்கு இல்லையா. ஸோ இது ரிமூவ் பண்ணுறேன். இவ்வளோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது வேர்டு ஹீரோவில். உள்ளே வந்து இந்த இடத்துல நான் கொராக்கு கியூன்னு அடித்தேன், கொரா ஆன்சர் வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல இந்த கொஸ்டின் போட்டேன், ஆன்சர் வந்துருச்சு. இது நம்ம வேணும்னா இங்கே பாருங்கள், இதை கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி ஆகிடும். இதை அப்படியே கொண்டு போய் நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். இப்படி ஆன்சர் வந்து நான் வேர்டு ஹீரோவில் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை நான் டைரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கேன், எந்த ஒரு பிரச்சனையும் வரல. ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்இஓ கண்டென்ட் ரைட்டிங் ஏ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து எஸ்இஓ ரைட்டிங் ஏஐ டூல். இது வந்து நான் நிறைய இடத்துல இப்போ ரீசெண்டாக சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல எஸ்இஓ ரேங்கிங் கொடுத்துருக்கு, நல்ல ஹியூமன் ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேவா. ஸோ இது கூடிய சீக்கிரத்தில் எனக்கு ஆட்சன்ஸ் அப்புறம் வாங்கி கொடுக்குற நம்பிக்கையில் நான் சைட்டு கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ வெயிட் பண்ணிருக்கேன். ஓகேவா. நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ கண்டென்ட் இதில் கிரியேட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஓகே. ஸோ இந்த டூலுக்கான லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன். இது வந்து லென்தி கண்டென்ட்டாக கொடுக்குது. அதனால் வரக்கூடிய ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ராப்பரான ஸ்ட்ரக்சரில் கொடுக்குது, எஸ்இஓட கொடுக்குது. டெஃபினட்டாக உங்களுக்கு கொரா ஸ்பேஸும் ரேங்க் ஆகும். ஓகேவா. ஸோ வேணா இந்த டூல் யூஸ் பண்ணிக்கங்க. இதுக்கான லிஸ்ட் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன். இது எல்லாமே நல்லா தெரிஞ்சுக்கங்க. நான் 1 by 1 யூஸ் பண்ணி அதை எப்படிங்கிறத காமிச்சு கொடுக்குறேன். ஓகே. சிம்பிளாக நான் உங்கள்கிட்ட கொடுக்கல. கிளியர் ஆகிக்குங்க. அதனால இது எல்லாமே எனக்கு சப்போர்ட் பண்ணிச்சு, கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். நான் சொல்கிற மெத்தடில் யூஸ் பண்ணலாம். ஓகேவா. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லிங்க் இருக்குது, வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். பெஸ்ட் கோ வித் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். சாட்ஜிபிடி, கூகுள், குயில்பாட் இதை வச்சு நீங்கள் போய்க்குங்க. ஒரு ஹியூமன் ரீட் பண்ணுற மாதிரி வைங்க. அடுத்து இங்கே லைக் பண்ணணும், ஒரு இன்ஃபர்மேஷன் கண்டென்ட்டாக கொடுங்க. மேட்ரு அவ்வளோதான். இதுதான் கொராக்கு வேணும். ஓகே. மறக்காமல் இமேஜஸ் கொடுக்கணும். அதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி நான் காமிச்சிருக்கேன். ஸோ சேம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய இந்த கொரா ஹேக் மெத்தடில் 7th ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுடைய கொராவோட ஸ்பேஸில் மட்டும்தான் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம், கொஸ்டின் லோட் பண்ண ஆன்சர் பண்ணோம். பட் இப்போ நம்மளுடைய ஷாப்புக்கு இன்னொரு ஷாப்லேருந்து ஆடியன்ஸ் வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த ஷாப்பில் போய் நம்ம ஒரு ஸ்பேஸ் வச்சுருக்கோங்கிறத எல்லாருக்கும் தகவல் கொடுக்கணும். ஓகேவா. ஸோ அப்போ தான் அங்கேருந்து ஆடியன்ஸ் இங்கே வருவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணால் மற்றவங்களோட கொஷின்ஸ் என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த கொஷின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். ஆன்சர் பண்ணும்போது லிங்க் யூஸ் பண்ணலாம். என்ன லிங்க்னா, உங்களுடைய கொரா ஸ்பேஸில் இருக்கிற இன்னொரு கொஷினோட லிங்க்கு. ஓகே, அதை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் கொரா ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பேஸோட லிங்க் நீங்கள் யூஸ் பண்ணி என்ன சொல்லலாம்னா, ஆன்சர் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் மறக்காமல் இதே மாதிரி உங்களுக்கு ஆன்சர் வேணும்னா இந்த ஸ்பேஸை ஃபாலோ பண்ணுங்கள். இது ஃப்ரீ தான். நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா, அங்கே பாருங்கள், இங்கே இந்த இடத்துல ப்ளீஸ் ஜாயின் அவர் ஃப்ரீ ஸ்பேஸ். இதே வந்து நீங்கள் மற்றவங்களோட ஆன்சரில் போடும்போது கொரா ஸ்பேஸோட லிங்க் கொடுத்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. கொரா ஸ்பேஸில் இருக்கிற ஒரு கொஷினோட ஆன்சரை வந்து ஒரு கொஷினோட லிங்க் கொடுத்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. வெளியில் கொடுக்கக்கூடாது. அதாவது வேற ஒருத்தனோட கொஷினுக்கு நாம் ஆன்சர் பண்ணுறோம், ஒரு இன்ஃபர்மேஷன் ஆன்சர் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக ஆடியன்ஸை உங்களுக்கு இந்த ஆன்சர் பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னுடைய ஸ்பேஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு நம்மளோட ஸ்பேஸோட லிங்க்கை வந்து இந்த இடத்துல போட்டு நம்ம கொடுக்கணும். ஓகேவா. ஸ்பேஸோட லிங்க் கொடுக்குறது பெட்டர். அப்படி இல்லைன்னா நீங்கள் வேறு ஏதாவது உங்களுடைய கொஷின்ஸ் வந்து ரெடி பண்ணி உங்களோட ஸ்பேஸில் வச்சுருந்தீங்கன்னா அந்த கொஷின்ஸே நீங்கள் காப்பி பண்ணி அங்கே போட்டிங்கனாலும் அதை கிளிக் பண்ணி உங்களோட ஸ்பேஸ்க்கு வந்துடுவாங்க. அங்கே ஃபாலோவராக வருவாங்க, உங்களுடைய ஆன்சர்லாம் படிப்பாங்க. அது மூலிமா அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டெஸ்டினேஷன் லிங்க்குக்கு போயிடுவாங்க. ஓகேவா. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் அல்டிமேட்டாக பண்ண வேண்டியது இதுதான். ஓகேவா. ஸோ ஒரு சர்டைனாக உங்களுடைய ஷாப்ஸ் எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த ஷாப்புக்கு போக முடியும். அதனால தான் சொன்னேன், உங்களோட ஸ்பேஸில் ஃபுல்லாக லோட் பண்ணி பல்காக வெயிட்டாக வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறதெல்லாம் மற்றவங்களோட தான். அதுக்கப்புறம் லேட்டராக உங்களுக்கு கொரா ஸ்பேஸில் சும்மா 1-2 மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணால் போதும். ஓகேவா. ஸோ கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறது, அதாவது எந்த கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணுறது, மற்ற அதர் ஸ்பேஸோட கொஷின்ஸ் வெயிட்டிங்க, பட் எந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறது, இதுதான் இருக்கிறதுல ஹைலைட்டான ஒரு விஷயம். இது வெளியில் எங்கேயுமே நீங்கள் தேடினாலும் யாருமே ரிவீல் பண்ண மாட்டாங்க. ஸோ அது எப்படிங்கிறதையும் நம்ம ஃபர்தர் வீடியோஸில் நான் கொடுத்துருக்கேன். கொரால நெக்ஸ்ட் ஸ்டெப்பான, அதாவது நம்ம ஸ்பேஸ்லாம் கிரியேட் பண்ணி நம்ம போஸ்ட்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், எப்படி இருந்தாலும் கொரால ஆன்சர் பண்ண போகிறோம். ஆனால் எல்லாருக்கும் நமக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கணும் இல்லையா. ஸோ அது என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாம் போகிற ஆன்சர் கரெக்டான இடத்துல கரெக்டான ஆடியன்ஸ்க்குலாம் போய் சேரணும் இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொராவை ஓப்பன் பண்ணோடனே ஜென்ரலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எது ரிலவெண்ட்டாக வந்து ஆன்சர் பண்ண போகிறீங்களோ அதோட கீவேர்டு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கொஷின் வரும். இதுக்கு தானே ஆன்சர் பண்ணுவீங்க. ரொம்ப ரொம்ப தப்பு. இப்படி பண்ணக்கூடாது. ஸோ என்ன சீக்ரெட் அப்படின்னா, இங்கே பாருங்கள், என்னுடைய இந்த ப்ரொஃபைல் இருக்குல்ல, கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதில் ஆட்ஸ் மேனேஜர்னு இருக்கும், 2வது ஆப்ஷன். ஓகேங்களா. இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா. நீங்கள் எந்த ஒரு ஆடுமே வந்து கொரால ரன் பண்ண போகிறதில்ல. பட் ஆட்ஸ் மேனேஜர் கிளிக் பண்ணிக்கங்க. இதுலேருந்து தான் நான் கொஸ்டின் எடுக்க போகிறேன். இங்கே பாருங்கள், இதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன்னு பாருங்கள். இவ்வளவும் நான் வந்து எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் கொடுக்கல. ஸோ நீங்கள் ஆட்ஸ் மேனேஜர் கிளிக் பண்ணிட்டீங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நியூ கம்பெனி ரைட் சைடில் மேலே இருக்கா, ஸோ இதை கிளிக் பண்ணிக்கங்க. இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் நான் சொல்கிறது அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இங்கே கேம்பெயின் நேம் என்ன வேணாலும் கொடுங்க, ஜஸ்ட் லைக் தட். கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இது வந்து கன்வர்ஷன்லேயே இருக்கட்டும், இதில் எதுவும் பண்ண வேண்டாம். கீழே வாங்க, இங்கே கன்வர்ஷன் ஈவெண்ட்னு இருக்கா, ஸோ இதை கிளிக் பண்ணி ஜெனரிக்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை கொடுத்துருங்க. வேறு எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு பட்ஜெட்டில் வந்து 1000 2000 என்ன வேணாலும் கொடுக்கலாம் நீங்கள். ஓகேங்களா. 1000 கொடுத்துருன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் கண்டினியூ கொடுங்க. சிம்பிள், கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ப்ளீஸ்.
நெக்ஸ்ட் ஆட் செட் நேம் இதெல்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் சூஸ் பிரைமரி டார்கெட்னு கேட்டிருக்காங்களா, இதில் நமக்கு கொஷின்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஓகேவா, கொஷின்ஸ்னு சொல்லி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இங்கே பல்க் ஆடுன்னு இருக்கா, கொஷின்ஸ் கொடுத்துட்டேன். பல்க் ஆடுன்னு கிளிக் பண்ண போகிறேன். இப்போ கிளிக் பண்ணிட்டு இதில் தான் நான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கோ இல்லை உங்களுடைய கீவேர்டு என்னவோ நீங்கள் அங்கே போட்டு சர்ச் பண்ணுவீங்க இல்லையா, அதை இங்கே போட்டு நான் சர்ச் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் போட்டு ஜஸ்ட் கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ என்ன வரும்னு பாருங்களேன். இங்கே பாருங்கள் இந்த கொஷின்ஸ்க்குலாம் கொடுத்துருக்காங்க இவ்வளோ கொஷின்ஸு. இந்த கொஷின்ஸ்க்கு வீக்லி எவ்வளோ பேர் பார்க்குறாங்க, இந்த ஆர்டரில் நம்ம எடுக்கணும். ஓகேங்களா, இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா இந்த கொஷின்ஸ் எல்லாமே நான் என்ன பண்ணுவேன், டார்கெட் 20 கொஷின்ஸ் இது எல்லாத்தையும் நான் கிளிக் பண்ணிக்குவேன். ஓகேங்களா, 2 மெத்தட் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையுமே இங்கே பாருங்கள் ரைட் சைடில் காப்பி டெக்ஸ்ட் இருக்கா, இதை காப்பி பண்ணி ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து என்ன பண்ணுவோன்னா 20 கொஷின் கொடுத்துருக்காங்க. இந்த 20 கொஷின்லையுமே எது டாப் 1 டாப் 2 டாப் 3 அப்படிங்கிற மாதிரி அவங்களே ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. அதே ஆர்டரில் நான் எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்குவேன். இது ஒன்று. ஓகேங்களா, இதுக்கப்புறமேட்டு இந்த ஒவ்வொரு கொஷனுக்காக நான் தனித்தனியாக ஆன்சர் பண்ண போகிறேன். ஆன்சர் எப்படி பண்ணுங்கிறது நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இது ஒரு மெத்தடில் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பல்க் ஆடில் போய்ட்டு இப்போ வந்துட்டு ஜஸ்ட் லைக் நான் வந்துட்டு பேபி கேர் அப்படின்னு அடிக்கிறேன்னு வச்சுக்கலாம். என்னோட நியூஸில் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பேபி கேர்னு அடிக்கிறேன்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேபி கேருக்கு ரிலவெண்ட்டான கொஷின்ஸு, அதுக்கு வீக்லி வியூஸ் நம்ம தெரியாமல் போய் இந்த மாதிரி கொஷினுக்குலாம் ஆன்சர் பண்ணிட்டு இருப்போம் ஸ்டார்டிங்கில். அதுக்காக தான் நான் சொன்னேன் இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த கொஷனுக்கு நான் ஆன்சர் பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ ஆன்சர் பண்ணல பட் லேட்டராக பண்ண போகிறேன் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஆன்சர் இருக்கா. நான் இதுக்காக என்ன பண்ண போகிறேன்னா இந்த 3 டாட்ஸ் கிளிக் பண்ணி இங்கே போயிட்டு ஆன்சர் லேட்டர் அப்படின்னு சேவ் பண்ணி வச்சுன்னு வச்சுங்களேன். இது வந்து நான் வந்து வேர்ட் டாக்குமெண்ட்டில் சேவ் பண்ணி வைக்கணும் கூட அவசியம் கிடையாது. எனக்கு இங்கே வந்து இன்டிமேஷன் இருக்கும். இங்கே பாருங்கள் ஆன்சர் இதிலே போய் பார்த்தோன்னா நான் சேவ் பண்ணது எல்லாமே இருக்கும். இங்கே பாருங்கள் அடுத்த கொஷின்ஸு நான் 2வது கொஷின்ஸ் போகிறேன். இதே ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் இதுக்கு ஆன்சர் கொடுக்கல பட் லேட்டராக கொடுக்கணும். நான் ஒவ்வொரு டைம் தேடி இருக்க தேவையில்லையா, அதனால் ஆன்சர் லேட்டர்னு கொடுத்துன்னு வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் 8 ஆட் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன்னா என்னென்ன கொஷின்ஸ்லாம் வந்து நான் ஆன்சர் கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இது காமிக்கும். ஓகேங்களா, ஸோ இதுலேயே இருக்கும் ஆன்சர்ஸ் ரெக்வஸ்ட், ஆன்சர் டிராஃப்ட், எத்தனை கொஸ்டின் நான் ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற லிஸ்ட் எல்லாம் இதுலேயே இருக்கும். இதுக்கு தான் நான் வந்து ஆன்சர் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள் வாட் இஸ் த பேபி ப்ராடக்ட், இதுதான் நம்ம போட்டோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்துடும். இதுக்கெல்லாம் நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு டீட்டெயில். இந்த மாதிரி கொஸ்டின்ஸுக்கு தான் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுன்னு ப்ரியாரிட்டி கொடுத்து ஆன்சர் பண்ணணும். பட் இதுக்கு வந்து ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா எந்த கொஷின்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணணும், எந்த கொஷின்ஸ்க்கு வந்து நல்லா ஆன்சர் பண்ணணும், எந்த கொஷினுக்கு சும்மா டம்மியாக கொடுத்தா போதும், எந்த கொஷினோட ஆன்சரில் நம்ம வெப்சைட் லிங்க்கோ இல்லை அப்டேட் லிங்க்கோ பேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ கிளியராக கவனிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் அப்டேட் மார்க்கெட்டிங் ரெலவெண்ட்டான கொஷின்ஸ்லாம் தேடி இருக்கேன். ஸோ அதில் இவ்வளோ கொஷின்ஸ் வந்திருக்கு. எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஒருவேளை இந்த மாதிரி ஒரு ஐடியா கிடைச்சா கூட நீங்கள் என்ன பண்ணீங்க, இவ்வளோ பேர் டார்கெட் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஓடுவோம். ஆக்சுவலாக கொரால் என்ன சொல்கிறாங்கன்னா குறைஞ்சது ஒரு 4லேருந்து 5 ஆன்சர் நீங்கள் டம்மியாக கூட பண்ணிவிட்டு 6வது ஆன்சரில் நீங்கள் அஃபிலியேட் லிங்க்கோ இல்லை வெப்சைட் லிங்க்கோ வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு ஃபார்முலா. பட் நீங்கள் ஒரு வேளை எல்லா டிராஃபிக்குமே உங்களுடைய ஸ்பேஸுக்கு தான் டைவெர்ட் பண்ணி ஸ்பேஸ்லேருந்து வெப்சைட்டுக்கும் அஃபிலியேட் லிங்க் டைவெர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் எல்லா கொஷின்ஸுக்குமே ஆன்சர் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் வந்து அஃபிலியேட் லிங்க் பேஸ் பண்ணணும் இல்லை வெப்சைட்டோட லிங்க் பேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட 4-5 கொஷின் ஆன்சர் பண்ணிவிட்டு தென் நீங்கள் வந்து அடுத்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே பாருங்கள் ரிவர்ஸ் மெத்தடில் ஆன்சர் பண்ணணும். எப்போ நீங்கள் வந்து உங்களுடைய அஃபிலியேட் லிங்க்கோ இல்லை வெப்சைட் லிங்க்கோ பேஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ரிவர்ஸ் மெத்தடில் தான் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும். லைக் இங்கே இருக்கிற கொஷினுக்குலாம் வந்து டம்மியான ஆன்சர் ஒரு 5 கொடுத்துட்டு 6வது ஆன்சர் என்ன பண்ணணும்னா ஹவு கேன் ஐ ஸ்டார்ட், இதாவது ஃபஸ்ட்டு கொஷின் இருக்கு இல்லையா, அதுக்கு நல்ல ஆன்சராக ரெடி பண்ணி அதில் வேணால் உங்களுடைய வெப்சைட் லிங்க் கொடுக்கலாம். ஓகேங்களா, 6வது கொஷினாக இருந்துச்சுன்னா ஓகேவா. அடுத்து என்ன பண்ணுவேன், இது எங்கே 6 முடிஞ்சிச்சோ மீதி அதுலேருந்து கன்டினியூ பண்ணி அடுத்தது ஒரு 12 ஆன்சர் முடிச்சதுக்கப்புறம் தென் அகைன் நான் மேலே வந்து 2வது கொஷனுக்கு நல்ல ஆன்சர் கொடுத்து அதில் வெப்சைட் லிங்க் ஆர் அஃபிலியேட் லிங்க் அந்த மாதிரி நான் பேஸ் பண்ணலாம். பட் என்னோட சஜஷன் எப்பயுமே வந்து நான் மேக்ஸிமம் அஃபிலியேட் லிங்க்கோ வெப்சைட் லிங்க்கோ நான் மேக்ஸிமம் கொடுக்கவே மாட்டேன். ஸோ எல்லாருமே நான் வந்து என்ன பண்ணுவேன்னா என்னுடைய 2வது மெத்தடான ஸ்பேஸுக்கு தான் அனுப்புவேன். அதுதான் இருக்கிறது பெஸ்ட் மெத்தட். ப்ளஸ் 2 இன்கம் இருக்கும். ஸ்பேஸ் மூலிமா ஸ்பேஸில் வந்து உங்களுக்கு நிறைய பேர் பார்க்கறதுனால ஸ்பேஸில் ஒரு இன்கம் வரும், கொராலேருந்தே தருவாங்க, அது ஒன்று வரும். 2வது பார்த்தீங்கன்னா ஸ்பேஸில் உங்களுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி வெளில போய் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. நீங்களே கொஸ்டின்ஸ் கிரியேட் பண்ணி நீங்களே உங்கள் ஆன்சர் கொடுத்து நீங்களே உங்களோட அஃபிலியேட் லிங்க்கை அங்கேயே யூஸ் பண்ணலாம். அதுதான் பெட்டர் மெத்தட் கூட. ஓகேவா. ஸோ எனிகா இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு மெத்தட் காமிச்சிட்டேன். இப்போ ஒருவேளை நான் வந்து 2வது மெத்தட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா சும்மா இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு டாப்பில் இருக்கிற ஒரு 5 கொஷின்ஸ்க்கு மட்டும் நல்ல ஆன்சராக எடுத்து வச்சுக்குவேன். பட் உடனே அதை நான் 5 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண மாட்டேன். கீழே இருக்கிற கொஸ்டின்ஸுக்கெல்லாம் சும்மா சிம்பிளாக ஆன்சர் ரெடி பண்ணி அந்த ஆன்சர் மட்டும் சும்மா போட்டுட்டு ஜஸ்ட் என்னுடைய ஸ்பேஸ்க்கு எல்லாரையும் டைவர்ட் பண்ணுவேன். இங்கே பாருங்களேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இவ்வளோ கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணியிருக்கேன்னு வச்சுங்களேன். ஒரு எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள்
இது ஒரு கொஷின். இந்த கொஷனுக்கு நான் ஆன்சர் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்கேன், ஆன்சர் இமேஜ் கொடுக்க மறந்துடாதீங்க. ஆன்சரில் கம்பல்சரி இமேஜ் இருக்கணும். உங்களுடைய யூடியூப் வீடியோ ஏதாவது கிட்டத்தட்ட ரெலவெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த வீடியோவும் கூட நீங்கள் போட்டுருங்க. இங்கே பாருங்கள், நான் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட ரெலவெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய யூடியூப் வீடியோ சேனல் ப்ளீஸ் அதை போடுங்க. ஓகேங்களா? யூடியூப் கிளிக் பண்ணி யூடியூப்பில் போய் பார்க்கும்போது அந்த டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய அஃபிலியேட் சேல்ஸ் நடக்கும். அதனால தான் சொல்கிறேன், யூடியூப் வீடியோ போடுங்க. அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள், இப்போ நான் ஏதாவது ஸ்க்ரோல் அப் ஸ்க்ரோல் டவுன் பண்ணும்போது எல்லாத்துலேயுமே இமேஜ் தெரிஞ்சுதான். இந்த ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆன்சர் மட்டும் தர மாட்டேன். அவங்க கொடுத்த கொஸ்டினே இங்கே பாருங்கள், இதே கொஸ்டின் தான். அந்த கொஸ்டினே நான் வந்து இமேஜாக போட்டு ஜாயின் மை ஸ்பேஸ், இங்கே பாருங்கள், ஜாயின் மை ஸ்பேஸ் அப்படின்னு ஆட் பண்ணி நான் வந்து ஒரு இமேஜ் ஆட் பண்ணிட்டே வரேன். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் அது என்னோடதாக இருந்தாலும் சரி, மற்றவங்களோட கொஸ்டினாக இருந்தாலும் சரி, நான் கொடுத்துருவேன் அதுலேயே. ஸோ இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக என்னோட கொஸ்டினோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா விசிபிள் ஆகும் ஆடியன்ஸுக்கு எடுத்தோன்னே. ஸோ என்னவா இருக்குன்னு சொல்லி பார்க்க வருவாங்களே. இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு காமிச்சேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நான் ஆன்சர் பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன், லாஸ்ட்டாக என்ன கொடுக்குறேன்னு பாருங்களேன், டோன்ட் ஃபர்கெட் டு ஜாயின் மை ஸ்பேஸ் கொரா அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டு, என்னுடைய இந்த ஆடியன்ஸ் யார், தமிழ் பீப்புளுக்கு தேவையான 2 ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அதோட லிங்கை கொடுத்துருவேன். இப்போ வரக்கூடிய ஆடியன்ஸ் இங்கே பார்த்தாங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணி என்னோட ஸ்பேஸ்க்கு போய் அங்கே ஜாயின் பண்ணிவிடுவாங்க. அங்கே மற்ற கொஸ்டின்ஸ் ஆன்சர்லாம் பார்ப்பாங்க. அங்கேருந்து என்னோட வெப்சைட்டுக்கு டைவர்ட் ஆவாங்க, அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. டெஃபினட்டாக இது நடக்கும். நான் இப்படி தான் பார்த்துட்டு இருக்கேன். ஓகேங்களா? இது வந்து தமிழ் பீப்புளுக்காக போட்டதான். ஸ்டார்டிங்கில் 5 வியூ தான் வருது, 2 வியூ தான் வருது. ப்ளீஸ் அதை பற்றி நினைக்காதீங்க. தாராளமாக மாறிடும். ப்ளீஸ் அந்த மாதிரி மைண்ட் செட்டப்பில் இருக்காது. ஸ்டார்டிங்கில் எடுத்தோன்னா அப்படி தாங்க வரும். சரிங்களா? போக சரியாக போயிடும். எனக்கே பாருங்க, இது 20 வியூஸ்னால் இதை பற்றி நோட் பண்ணலாம். இதெல்லாம் 21 பியூர் ஆர்கானிக் டிராஃபிக் இது வரும். ஓகே, இப்போ இந்த மாதிரி தான் ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற மெத்தட் தெரிஞ்சிச்சு இல்லையா உங்களுக்கு? எந்த கொஸ்டினுக்கு ஃபஸ்ட்டு, எதுக்கு செகண்டு, எந்த கொஸ்டினுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு இல்லையா? ஸோ மறக்காமல் எல்லாத்துலேயும் இமேஜஸ் இருக்கணும். முடிஞ்ச அளவு வீடியோ செட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.